ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு. என்னடா அங்க சத்தம்? இந்த கிளம்பிட்டேன். கையில பணம் இல்ல, பணத்துக்கு பஞ்சங்கிற நிலைமை வராது. இவ்வளோ நாள் இருந்தா கூட அது மாறும். ரெண்டாவது ஒரு விஷயம், வேலை இருக்குமா இருக்காதா, வேலை என்ன ஆகும்னு யோசிச்சவங்களுக்கு எல்லாம் நிரந்தரமான வேலைங்கிறது இருக்கும். டீனேஜர்ஸ் ஆயிட்டீங்க அல்லது காலேஜ் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா காதல் விவகாரத்துல கவனமா இருக்கணும். ஸோ தப்பான நபரை ரொம்ப டீப்பா நம்பி இறங்கி ஸோ ஆர்ட்டு மீடியா ஏதோ ஒரு க்ரியேட்டிவாக பண்ணுறாங்க, அதன் மூலமாக வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே நல்ல வருஷம் தான். என்ன காரணம் அப்படின்னா சுக்கிரன் உச்சம். குடும்ப வாழ்க்கையில் கண்டிப்பாக சலசலப்பு இருக்கும். ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி நான் பார்த்த நபர் வேறு, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் பார்க்குற நபர் வேலைன்னு ஸ்பௌஸை பற்றி இவங்க கண்டிப்பாக நினைப்பாங்க. மீன ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் திருமண பிராப்தம் இருக்காங்க. 200% இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஜென்ம சனி நடக்குது. மீனம் வந்து தன்னைத்தானே தற்காத்துக்கணும் அப்படின்னா திருச்செந்தூர் போயிடணும். ஸோ திருச்செந்தூர் முருகன்